குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி லாஸ்ட் பிஜிடிஆர்பி கொஷின்ஸ் பார்க்குறோம். இப்போ நடந்த பிஜிடிஆர்பி கொஷின்ஸில் அது ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஏற்பாடு. ஏற்பாடுனா நமக்கு டைமிங் தெரியணும், ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் 2ல் இருந்து 6, ஓகேங்களா? ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்கிற அந்த டைமிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏற்பாடு. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது, செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. அப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷனா ஃபோர்த் ஆப்ஷனான்றதை இங்கே கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது இங்கே ஞாயிறு மறையும் நேரம் கரெக்டு தாங்க. 6 மணிக்கு தான் என்ன பண்ணும், சூரியன் வந்து மறைஞ்சிடுது. ஸோ ஏற்பாடுன்றது அது கரெக்ட் ஆன்சர். அப்போ ஏன் இது கிடையாது அப்படின்னா மார்னிங் 6 to 10 வரைக்கும் நம்ம வெறும் காலைன்னு தான் அந்த நம்ம டைம் நேம் சொல்லுவோம். அதனால வந்து டி ஆப்ஷன் கிடையாதுன்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. செகண்ட் கொஷின் பாருங்கள், வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர், ஓகேங்களா? வெற்றி பெற்ற அரசர் வந்து எப்பவுமே எந்த பூ தான் சூடுவாங்க? வாகை பூ தான் சூடுவாங்க. ஆப்ஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட்டு, வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசன் வலிமையை நிலைநாட்டுறதுக்கு எந்த பூ சூடுவாங்க அப்படின்னா தும்பப்பூ சூடிக்கிட்டு தான் அந்த போரில் வந்து என்ன பண்ணுவாங்க, போரிட போவாங்க. அப்போ வந்து பாருங்கள், ரெண்டுமே இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அந்த கரெக்டில் இதில் வந்து வேர்ட்ஸை மட்டும் கீவேர்டை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கான். அப்போ வந்து பாருங்கள், இரண்டுமே தவறுன்றது டி ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூணாவது கொஷின், அகவற்பா அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும், ஓகேங்களா? காப்பியங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகவற்பாவால் ஆனது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்காதை, இது மூணுமே வந்து அகவற்பா, ஓகேங்களா? அப்போ வந்து இதில் வந்து எது வராது அப்படின்னா நாலடியார் வந்து வராது, ஓகேங்களா? இப்போ நாலாவது கொஷின் வந்து பாருங்கள், கொற்கையின் அரசனாகவும், இது வந்து 10th இருக்குது பாருங்கள். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர், ஓகேங்களா? இந்த செங்கோட்டுவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரசர்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா புலவராக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கீரையாந்தியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு புலவர், ஆனால் வந்து அவர் மன்னனாக இருக்க மாட்டார். அப்போ 3 ஆப்ஷனுமே என்ன கிடையாது, ஆன்சரை வராது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து அதிவீரராம பாண்டியர் தான், ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒரு செய்யுளாவே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஷினு, கோபாலபுரத்து மக்கள், அந்த புதினம் நமக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸானது, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. இதை எழுதியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். கி ராஜ நாராயணன் இயற்றியது. அப்போ அது முழுக்க முழுக்க எதை பற்றி இருக்குது அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தை வந்து பின்னணியாக கொண்டிருக்கும் அந்த நூல், ஓகேங்களா? அப்போ கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னா அது எழுதியவர் வந்து யார் நமக்கு தெரியணும் அப்படின்னா கி ராஜநாராயணன். அவரை ஷார்ட்டாக நம்ம கீரா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இது வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று புதினம்னு போட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷினு, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறு பாணாற்று படை வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இதுவும் 10th அந்த ஒரு லெசனில் வரும். அவங்க வந்து பாணர்கள் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெய்தல் நிலத்தில் வாழ்கிறவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாணர்கள் சொல்லுவோம். இப்போ நெய்தல் நிலம் அப்படின்னாலே வந்து என்னது அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ அங்கே என்ன தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், மீன் தான் கிடைக்கும், குழல் மீன் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்போ நெய்தல் நிலம் அப்படின்னாலே மீன் வகைகள் தான் அங்கே வந்து கிடைக்கும். அப்போ மீனும் ப்ளஸ் வந்து நீங்கள் கறி அப்படின்ற மாதிரி கூட சும்மா ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ குழல் மீன் கறியை தான் அங்கே உணவாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்த கொஷினு, ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இதில் வந்து 2 ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலே கரெக்டாக போட்டுடலாம். காலக்கணிதம் யார் இயற்றினது? கண்ணதாசன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் மேகம், அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. செகண்டு காசி காண்டம், நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள், அதிவீரராம பாண்டியர்லேருந்து 2 கொஷின் வந்திருக்கு பாருங்கள். மன்னர் காசி காண்டம், இது வந்து காசி நகரத்தின் பெருமையை கூறும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் அதில். இப்போ காசி காண்டம் இயற்றியவர் வந்து யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். இப்போ இந்த 2 ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ வந்து ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். அப்போ ஏக்கு நேராக 3 இங்கே இருக்குங்கன்னா 2 ஆப்ஷன் வருது பாருங்கள், பிலையும் வருது
டிலேயும் வருது. அப்போ அடுத்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக போட முடியும். நெக்ஸ்ட்டு சிக்கு நேரம் 2 என்ன இருக்குது அப்படின்னா அது 2 இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பாருங்கள் 4ன்னு மாறிடுது. அப்போ வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஆன்சர். இது அப்படியே நான் கவர்மெண்ட் கீயை வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஆன்சர் வந்து டிக் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஷின். தண்ணீருக்கு காட்சி தராமல் அரியவனாய் இருக்கும் மலர்கள். இது 10th புக்கில் வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46 கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கெலாம் முடிஞ்சு அந்த இயல் முடிஞ்சு அந்த ஒரு இயல் முடிகிற அந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த கதை மாதிரி கொடுத்து அதில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 46 வந்து இதை பார்க்க முடியும். அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இது மீதியே 3 ஆப்ஷன் வராதுன்னு பாருங்களேன். நெருஞ்சி, பூலை மலர், கள்ளி மலர். இதை வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த 3 மலரையும். ஆனால் இந்த 3 மலரையும் வந்து என்ன இன்னொன்று கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம புக்கில் வெறுக்கத்தக்க மலர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீன்ஸ் வந்து ஒதுக்கப்பட்ட மலர்கள், பிடிக்காத மாதிரி ஏதோ வாசனை மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அந்த ஆப்ஷனை வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பலாமலர் தான் வந்து ஆன்சர். இந்த பலாமலர்லேயே நீங்கள் வேறு என்ன மலர்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆலமரத்தோட மலர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா பலாலும் பூ இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ரேராக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துக்குங்க. ஆலமரத்தோட மலர், பலாமலர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பதற்கு அரியனவாய் இருக்கும். அப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்ஸ்லேயே வந்து இதுதான் அப்படி அகவித உறுப்புகள் எல்லாமே இருந்தும் இதுதான் அப்படின்னு சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத மலர்கள்லையும் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? பலாமலர்ன்றது ஆன்சர் வரும். அப்போ அந்த பேஜ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 46 இருக்கும். இது அந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுக்குங்க. ஓகேங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th கொஷினு. வானம் வசப்படும். நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல் வானம் வசப்படும். எழுதியவர் வந்து யாருன்னா பிரபஞ்சன். ஓகேங்களா? இது வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு அந்த நூல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாற்று புதினம். அப்போ பிஜிடிஆர்பியோட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம் உரைநடையிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் செயல் ஓரியன்டாக தான் எல்லா கொஷின்ஸுமே வந்திருக்கு. இப்போ வானம் வசப்படும் இயற்றியது யாருன்னா பிரபஞ்சன். இது வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. இது வந்து வரலாற்று புதினம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 11th ஒன்று. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பாட்டில் என்ன கொடுத்துட்டானுங்க. உந்து வலிக்கிலிருந்த ஊழியூழ் ஊழியும் சென்னி சுடறிய ஊழியும் பனியோடு. இதில் வந்து பண்பு தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டிருப்பேன் இலக்கணோட வகைகள் அப்படின்ற மாதிரி. அதில் பண்பு தொகை வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலரை ஓரியன்டாக மென்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்பு தொகை அப்படின்ற மாதிரி வரும். அங்கே வந்து வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடத்துல வந்து வரும் அந்த கான்செப்ட்டு. அப்போ இங்கே வந்து கலர் ஓரியன்டாக உங்களுக்கு பிரித்து எழுத தெரியல அப்படின்னா கலர் ஓரியன்டாக வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பண்பு தொகையில் வரும். அப்போ வந்து பாருங்கள் அதான் அந்த ரெட் கலர் மாதிரி ஒரு எரியும் பாருங்கள். அது வந்து கலரை தானே மென்ஷன் பண்ணுது. அப்போ செம்மை கூட்டல் தீ மைன்ற அந்த விகுதி வந்து வரும். ஓகேங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்பு தொகை கலர் ஓரியன்டாக வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 11th ஒன் பாருங்கள். இல்நுழை கதிர் என்னும் சொல்லில் பொருளினை தேர்ந்தெடுக்க. இதுவும் வந்து 10th பார்த்தீங்க அப்படின்னா செயலில் ஒரு லைன்ஸ் வரும். இங்கே நமக்கு என்ன தெரியும்னா இல்லைன்றது இல்லையா இல்லை இல்லைம்மா இதுதான் நமக்கு இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுமே. அப்போ இங்கே இல்லைன்றது வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா இல்லம் வீடு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ இல்நுழை கதிர் அப்படின்னா இல்லத்தில் நுழைந்த கதிர்கள் அப்படின்னு அப்போ மீனிங் வரும். அப்போ எதில் வந்து பாருங்கள் கரெக்டான ஆன்சர் வருது. இல்லத்துள் நுழையும் விளக்கின் ஒளிக்கற்றை. இங்கே விளக்குன்றதுலாம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. அங்கே வந்து காமனாக கதிர்னு கொடுத்துட்டாங்க. கதிர் அப்படின்னாலே சூரியனில் இருந்து வர கதிர் தான் இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போது இந்த ரெண்டுத்தில் எதுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஆன்சர் வரணும். அப்போது நுழையும் இங்கே இல்லைன்றது நுழையும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இல்லைன்றது இங்கே வராது. அப்போது டி ஆப்ஷன் வந்து பாருங்களேன் இல்லத்துள் நுழையாத. அப்போ இங்கே இல்லைன்றது இல்லைன்னு மீனிங் எடுத்துக்கிட்டால் நம்ம டி ஆன்சர் போடுவோம்.
இல்லைன்றது இங்கே இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக போடுவோம். பாருங்கள், கொஷின் வந்து எந்த அளவுக்கு மைன்யூட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்றது. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இல்நுழை கதிர். எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணும், சூரிய கதிர்கள் வந்து வரும். அப்போ இங்கே இல்லைன்றது வந்து நுழையாதுன்ற ஒரு டேர்மே வராதுன்ற ஒரு கான்செப்டை நமக்கு தெரியணும். அடுத்து, உனக்கு படிக்க தெரியாது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th வந்து ஒரு கதைப்பகுதி தான். உனக்கு படிக்க தெரியாது. ஓகேங்களா. இதை எழுதியவர் தான் யாருன்னா கமலாலயன். இதை எழுதியவங்க வந்து யாருன்னா கமலாலயன். கமலாலயனோட இயற்பெயர் வந்து நமக்கு தெரியும், குணசேகரன் அப்படின்றது. ஓகேங்களா. அவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணசேகரன். ஆனால் கொஷின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எடுத்ததுமே உனக்கு படிக்க தெரியாது அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டாங்க அப்படின்னா கமலாலயன் போட்டு விட்டுருப்போம் அவசரத்தில். ஆனால் அவங்க என்ன ட்விஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கதை பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க கருப்பின பெண்மணியை பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அது அந்த பெண்மணி யார் அப்படின்னா மேரி பெக்லியோட் பெத்தியோன். இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க படித்தா லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படின்றது தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த லெசன் கொஞ்சம் பார்த்துக்க. ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் பாருங்கள், உனக்கு படிக்க தெரியாது. அந்த கதாபாத்திரம் யாருன்னா மேரி பெக்லியோட் பெத்தியோன். அது எழுதியவங்க யாருன்னா கமலாலயன். கமலாலயன்றது இங்கே ஒரு ஜென்ஸ் தான். ஸோ அவரோட பேர் வந்து குணசேகரன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்த கொஷின், கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க. இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்து. ஓகேங்களா. சீத்தலை சாத்தனார் தான் அதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்ற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதை மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த கொஷின், பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர். ஓகேங்களா. இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல். மீனவன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், பாண்டிய நாடு, பாண்டிய மன்னன் தான் தெரியும். மீதில் வேற எதுவுமே வந்து பாண்டிய மன்னனை வந்து குறிக்கவே குறிக்காது. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனவன் அப்படின்ற டேர்ம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னனை வந்து குறிக்கிறது. அந்த பாட்லைன் ஒரு முறை நல்லா ஒரு டைம் 2 டைம்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா பாண்டிய நாட்டு மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் வணிகம்லாம் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கான்செப்ட் வரும் தெரியும். இப்போ மீனவன் அப்படின்னாலே பாண்டிய மன்னன். அதே தொன்மை அப்படின்றனாலும் தொன்மை மன்னன், தொன்மையான ஒரு மன்னனாலும் பாண்டிய மன்னன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அதுவும் வந்து ஒரு பாட்டு செய்யுளில் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது அப்படியே இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th இலக்கணத்தில் வரும். மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான். 8th வரும். ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தவற மாட்டான். மாறன் தன் நண்பன் இனியனிடம் வந்து இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறாம வந்துடுவேன் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் ஆகுது. ஓகேங்களா. நிறைய பேர் இங்கே வந்து கால வழுவமைதின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட வழுவமைதி தான். ஓகேங்களா. இது அப்படியே வந்து டைரக்ட் கொஷினாகவே புக்கில் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் இலக்கணத்துலலாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. பாடான் திணை அப்படின்றத இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது தெரியும். காமனாக அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதிலலாம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது.